Hi ma'am, I'm Divya. Sorry, உங்க பேரு? Divya. வித்யா. Divya. Okay. ஃபேஷனாக இருக்கட்டும், பியூட்டியாக இருக்கட்டும், ஆர் சினிமாவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? It's 80% டெஃபினட்டாக. அண்ட் மீதி எல்லாமே தட் ஃபாலோஸ் 20% சார் சொன்ன மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே இவால்வ் ஆகிற விஷயம். ஃபேஷன், அப்புறம் பியூட்டி. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு, இப்போ இருக்கிற பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு, இதுக்கு அடுத்து இருக்க போகிறது வேறு. ஃபேஷன் மாறும். பட் திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது. ஜஸ்ட் பிலீவ். நான் பொதுவாகவே சொல்லுவேன், சுற்றி இருக்கிற நிறைய பேர் உனக்கு இது போதும், உங்களுக்கு இது போதும் அப்படின்ட்டு நம்மளுக்காக டிஃபைன் பண்ணுவாங்க. அது ஐம் நாட் ஈவன் சேயிங் அவங்க யார் அது பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கூட கிடையாது. நம்ம நல்லதுக்காக கூட அதை சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ போதும், சந்தோஷம், சாட்டிஸ்ஃபை ஆகிக்கோ அப்படின்னு. சாட்டிஸ்ஃபை ஆகிறது வேறு, செட்டில் ஆகிறது வேறு. ஸோ இட் இஸ் வாட் யூ டிசைட் வாட் யூ வாண்ட். பி இட் பியூட்டி, எனிதிங். இன்னொருத்தவங்க இதுதான் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இப்படி இருந்தால் தான் அழகு, இந்த மாதிரி இருந்தால் தான் அழகு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு விடாதீங்க. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். கம்ப்ளீட்டாக வேறு. எஸ்தட்டிக் பிஸ்னஸ் இஸ் கிரேட். ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுற அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, தட் இஸ் குட். ஐ வுடன்ட் சே இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு அது வேணும்னா நான் அதை பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பியூட்டி ஸ்டாண்டர்டை நான் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வேர் கான்ஃபிடன்ஸ் ஸ்டெப்ஸ் இன். தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின். ஒரு பிராண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு அந்த பிராண்டோட குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா, இல்லை ஆடியன்ஸோட இருக்க கனெக்ஷன் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? இட் கோஸ் போத் வேஸ். ஏன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கிளையண்ட் தான் ஃபஸ்ட்டு. நம்மளை விட கிளையண்ட் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதனால் நீங்கள் செல் பண்ணுறத கரெக்டாக அவங்களுக்கு அட்ரெஸ் பண்ணி அவங்க அதை ரிசீவ் பண்ணால் தான் நம்மளுடைய பிஸ்னஸ் அங்கே சக்ஸஸ் ஆகும். நம்மளுடைய குவாலிட்டி ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவையான்ட்டு ஒன்று இருக்குல்ல. என்கிட்ட பயங்கரமான குவாலிட்டி ப்ராடக்ட், என்கிட்ட ஒரு கப்பல் இருக்குது, பட் உங்களுக்கு கப்பல் தேவையா, உங்களுக்கு கார் போதும் அப்படின்னா நான் யாருக்கிட்ட கப்பல் வைக்கணுமோ அவங்கக்கிட்ட தான் நான் கப்பல் வைக்க முடியும். ஸோ என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார், என்னுடைய கிளையண்ட் யார், என்னுடைய கிளையண்டேல் என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டை குவாலிட்டியாக கொடுக்குறீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ செகண்ட் வே அபவுட் இட். As he said, it's just not ஒரு லேயர் ஆஃப் செக்டாருக்கு மட்டும்தான் இந்த சர்வீஸ் அப்படின்ட்டு கிடையாது. we are trying to address to everyone அப்படின்ட்டு சொன்னாங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய கிளையண்டேல் நம்மளுக்கு கிளியராக இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட் நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்னா there is no doubt it's going to be a success. Beautiful. Good question and beautiful answer. Super. Next one. Ma'am, 1 second ma'am. ஆமாம், இண்டஸ்ட்ரியில் 2 சிஎம்மாக வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாற்றம் இருக்கும், சமூகத்துக்கு என்ன மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன்? எனக்கு பேமெண்ட் ஹெவியாக பண்ணி கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் நான் பாலிடிக்ஸ் இங்கே பேசுகிறத அப்ரிஷியேட். மாற்றங்கள் என்பது நம்ம சமூகம் சார்ந்த விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இல்லை, இந்த இடத்துல எனக்கு நீங்கள் தம்ப்நெயிலுக்கு ரெடி பண்ணுறீங்கிறது எனக்கு புரியுது. இவால்வ் ஆகி வந்துட்டாங்க. ஓகே, இவங்க அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க, அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு தான் அதை பேசுகிறாங்க அப்படிங்கிற தெளிவு நம்ம மக்கள்கிட்டையும் வந்துருச்சு. அதனால் அது எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, அவங்க கேட்டாங்க இல்லையா, அதான் நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், அதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு மீடியம். என் கையில் இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் அங்கே செல் ஆகிறது, விற்பனை ஆகிறது அந்த ப்ராடக்ட் தான். இன்ஃப்ளூயன்சர்னால அது கிடையாது. ஐம் ஸோ சாரி. அதுக்கப்புறம் அது நம்ம விற்பனை பண்ணுற பொருளுடைய தரத்தை பொறுத்து தான் அது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போ நான் சிவாஜி சார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், என்னை கலர்ஸ்லேருந்து இந்த ஈவெண்ட்க்கு இன்வைட் பண்ணப்போ நான் இம்மீடியட்டாக இல்லாமல் ஐ டுக் சம் டைம். மற்றவங்கக்கிட்டேயும் கேட்டேன் நான் பிராண்ட் பற்றி. டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் அடுத்து நம்ம ஆப்வியஸ்லி எல்லாருமே எங்கள் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் சரி, நானும் சரி, நான் சும்மா வரல. ஐ டுக் குட் அமௌண்ட் ஆஃப் மனி டு பி ஹியர். பட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டெப்ஸ் இன் நம்ம எந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது. அது வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஜெனரிக்காக வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாரையும் ஒரு இந்த ஃபிகரில் இந்த ஷேப்பில் இருந்தால் தான் அது நல்லது அப்படின்ட்டு நம்ம விற்கிறோமோ, அடுத்த ஜென்ரேஷனை இம்பேக்ட் பண்ணுறோமோ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிறது ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஐடியாலஜி. ஃபிட்டாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும் நான் சொல்லலை, ஃபிட்டாக இருக்கணும்.
அதே மாதிரி வெறுமனே இங்கே வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா இவ்வளோ காசு கொடுத்துட்டா உடனே நம்ம அப்படி ஆயிடுவோம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு எஃபர்ட் இருக்குது. வாட் தி டீம் இஸ் டூயிங் ஹியர், தே ஆர் சப்போர்ட்டிங், ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுடைய அந்த ஜேர்னிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அது கூட மற்ற டயட்ரி ஃபேக்டர்ஸ் சரி, ஒர்க் அவுட் ஃபேக்டர்ஸ் சரி, அது எல்லாமே அடிஷ்னலாக அது கூட இருக்குது. எல்லாருக்குமே டக்குன்னு எல்லாமே ரிசல்ட் காட்டாது. உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் சில பேர் சில விஷயங்களை கைட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, தே ஆர் வாக்கிங் யூ த்ரூ அப்படிங்கிற அந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், நாட் சம் ரேண்டம் பீப்புள், டாக்டர்ஸ், அது இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே வாங்க இந்த காசு கொடுங்க நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. டாக்டர்ஸ் ஆர் இன்வால்வ், டாக்டர்ஸுடைய கைடன்ஸில் தான் இந்த கிளினிக் நடக்குது. அப்படிங்கும்போது தான் ஐ தாட் ஐ வில் டேக் இட். So yes, I think that's how influences வந்து it's a very good thing and very enthusiastic set of employees. I'm very glad. ஒரு டீம் தான் ஒரு வெற்றிக்கான இடத்துக்கு நம்மளை தள்ளிட்டு போகிறது. ஒருத்தவங்களால எதுவுமே நடக்காது. When it is a team game, everyone has to contribute. I'm very happy that you guys have a great team here. Sorry? கேட்கல. I have one question for Sivaji sir. Oh. சார், உங்கள் கெரியரில் கலர்ஸ் ஆர் ஸ்டைலிங் எது வந்து உங்களோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு ஒரு மெமரபிள் மூமெண்ட் மாதிரி ஏதாவது? எனக்கு ஆக்சுவலி புரியல. One strong memorable moment of colors she's asking throughout your journey. One strong memorable moment of colors. COVID, I say, I mean, COVID has a very huge impact on this entire line of business. If you see, அந்த கோவிட் 2.5 வருஷம் 3 வருஷத்தில் பாதிக்கப்பட்ட நிறைய பிஸ்னஸஸில் மேஜர்லி அஃபெக்டட் பிஸ்னஸ் இஸ் ஆர் பிஸ்னஸ், பிகாஸ் வி ஹாவ் டு கன்சல்ட் அ பர்சன் இன் ஃபிசிக்கலி அண்ட் தென் ஒன்லி வி கேன் சஜஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் அ ட்ரீட்மெண்ட். வி கேனாட் டூ இட் வர்ச்சுவலி. அப்படின்னா நாங்கள் ஒரு இ-காமர்ஸில் ஒரு பொருள் விற்கிறதோ இல்லைன்னா ஒரு ஸ்விக்கியில் ஒரு பொருள் அனுப்புறதோ கிடையாது. நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை நேரடியாக உட்கார வச்சு அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் நம்ம பண்ணணும், which was not possible during COVID, first thing. So that was the saddest part of COVID. We definitely had a lot of struggle. அதையும் மீறி கோவிட் மற்றவங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கு. அது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாரித்து வச்சுக்கிட்டாலும், நீங்கள் எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும், என்ன பண்ணாலும் பணம்ன்றது செகண்டரி. நீ முதல்ல வாழணும். அந்த வாழும்போது ஒரு ஆரோக்கியமாக வாழணும், நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் தான் மற்ற ஏர்னிங்ஸ் ஆர் ஸ்பெண்டிங்ஸ் ஆர் லக்ஸரி ஆர் ஹாலிடேஸ் ஆர் ட்ராவல் ஆர் எனி திங் அன்றது பீப்புள் லேர்ன்ட் இட் ஜூரிங் கோவிட். பீப்புள் லேர்ன்ட் த ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் லிவிங் ஜூரிங் கோவிட். ஸோ I think this COVID phase is something which was very quite interesting for me during this entire 22 years of journey. Thank you sir. Thank you sir. Thank you. Next one. எல்லோவா இருக்கும். எனக்கு லோவாக கேட்குது. No, to all the young entrepreneurs ஒரு அட்வைஸாக நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் இந்த கொஸ்டினை ஐ திங்க் யூ நீட் டு டூ, தே ஆர் த பெஸ்ட் பீப்புள் டு அட்ரஸ் இட்னு நினைக்கிறேன். எஸ் சார், கிருஷ்ணா சார் சொல்லுங்கள். யா, Okay. You want me to tell an advice for entrepreneurs? It's good. See, the best advice I can give is discipline and timing. You need to understand the time, you need to stay disciplined, stay grounded and focus. That's all. Discipline, time and focus. These are the three things any individual should maintain. It can be an entrepreneur, it can be an employee who might be an entrepreneur in future too. So self-discipline, maintaining your timing and focus. if I can add, I'll say consistency. If I can add and say, whatever business you do, any business you do should have a purpose. It should not be purposeless. I have seen many businesses just for the sake of business. They just start a business just because the balance sheet looks fancy and then the attention looks fancy. But that is not the reality. You should have to address some kind of a solution, some kind of a problem. You should solve something for people. When you solve someone's problems, definitely you will grow. So that idea matters a lot. Yeah. So we all three contributed towards it. I think she came up to say something. What was? You can share it. What It was? won't sound well. I would say
மணி சவுண்ட்ஸ் லைக் அ குட் பர்பஸ் அப்படின்ட்டு நான் சொல்ல நினைச்சேன். ஓகே, அவங்க என்கரேஜிங்காக பேச சொன்னதுனால அதனால லெட் மீ ஜஸ்ட் ஸ்டிக் வித் கன்சிஸ்டன்சி. பட் நான் நினைக்கிற கலர்ஸ் வந்து ஐ திங்க் அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு ஆட் ஒன் மோர் திங். ஐ திங்க் sustainability is also very important. I think எத்தனை struggles எத்தனை விஷயங்கள்னால I think they've been sustaining for so many years. I think one of the achievements சொல்லலாம். Thank you so much. Thank you ma.